கைஸ், வெல்கம் பேக் டு ஹோம் ஃப்ளேவர்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் குனாஃபா தான் செய்ய போறோம். ஈஸியா நம்ம வீட்லயே செய்யலாம். இந்த பால் சேமியாவை நம்ம வாங்கி அதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சாக்லேட்டையும் மெல்ட் பண்ணிக்கலாம். நான் சாக்லேட்டை லைட்டா வாட்டர் விட்டு தான் மெல்ட் பண்ண போறேன். நீங்க பால் விட்டு கூட மெல்ட் பண்ணிக்கலாம் வேணும்னா. இந்த அளவு மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் பட்டர் ஷீட் போட்டுட்டு அதுல ஒரு லேயர் மட்டும் நம்ம ஊற்றி நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்க போறோம். ஆஃப் அன் ஹவர் ஃப்ரீஸ் ஆனாலும் நல்லா ஃப்ரீஸ் ஆயிடும். சாக்லேட் தானே, ஆஃப் அன் ஹவர் ஃப்ரீஸ் ஆனாலே போதும். அதுக்குள்ள நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். பிஸ்தாவை கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்குள்ள நான் உங்களுக்கு ஒரு ஜோக் சொல்ல போறேன். ஜூன் 6 அன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் நான் சொல்றேன். இப்ப நம்ம கிரைண்ட் பண்ணதை பால் சேமியா கூட ஆட் பண்ணிக்கலாம். மில்க் மேடையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஃப்ரீஸ் ஆனது கூட நம்ம உள்ள ஒரு லேயர் மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேல சாக்லேட்டை திருப்பியும் ஒரு லேயர் ஊத்த போறோம். ஊத்திட்டு பிஸ்தாவை அங்கங்க போட்டுடலாம். அப்பதான் நல்லா கிரன்ச்சியா இருக்கும் சாப்பிடும்போது. இந்த அளவு ஃப்ரீஸ் ஆகி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஒரு 1 hour ஃப்ரீஸ் ஆனாலே போதும். இந்த அளவு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.